விநாயகர் சதுர்த்தி தேங்காய் பூர்ண கொலக்கட்டைக்கு சரியான போட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்தியான உளுந்து பூர்ண கொலக்கட்டை தான். மேல் மாவு பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் உள்ள இருக்க பூர்ணம் வெளியே வராம இருக்கிறதுக்கு போன வருஷம் தேங்காய் பூர்ண கொலக்கட்டை பண்ணும்போது யூஸ் பண்ண அதே ஈஸி மோதக் அச்சை தான் நான் யூஸ் பண்றேன். இவங்க மோல்டை யூஸ் பண்ணும்போது கொலக்கட்டை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த பேக்ல 2 விதமான அச்சு வரும். உங்க விருப்பப்பட்டதை யூஸ் பண்ணிக்கலாம். கொலக்கட்டை மாவை உள்ள வச்சு ஒரு சின்ன கிளீன் ஷீட் மேல வச்சுட்டு இதை லைட்டா பிரஸ் பண்ணி எடுத்தாலே போதுமானது. ஈஸியா கொலக்கட்டையில் உள்ள வெளி மாவு கிடைச்சிரும். இதுல பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொலக்கட்டை வெளி மாவு ரொம்ப தின்னாவும் சாஃப்டாவும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் நம்ம உள்ள வைக்கிற பூர்ணமும் வேக வச்சு எடுக்கும் போது கூட வெளியில வராதுங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹெல்தியா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி உளுந்து பூர்ண கொலக்கட்டை தான் பண்ணிருக்கிறேன். பூர்ணத்தை நடுவுல வச்சு நீங்க விருப்பப்படுற மாதிரி இதை ஷேப் பண்ணிக்கலாம். ஆடி மாசம் ஆரம்பிச்சாலே ஃபெஸ்டிவல் மூட் ஸ்டார்ட் ஆயிரும். இனி வரப்போற வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ஈஸியா கொலக்கட்டை பண்ணா ஈஸி மோதக்கோட வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்தியான உளுந்து கொலக்கட்டையோட ரெசிபி உங்களுக்கும் வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வேணாலும் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டிஎம் பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.